அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று இறைவனிடம், அதாவது எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஐப்பசி 5 இன்று புதன்கிழமை, ஆங்கில வருடம் அக்டோபர் 22, 2025. இன்று கீழ் நோக்கினால். அதே போல் இன்று கந்த சஷ்டி விரதம் ஆரம்பம். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்க, நீண்ட நாளாக திருமணம் தடைப்படுறவங்க, நீண்ட நாள் வியாதியால் பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் இன்று விரதம் இருந்தால் 5 நாள், அதாவது விஸ்வாசி ஐப்பசி 10 திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் அக்டோபர் 27, 2025 இந்த கந்த சஷ்டி விரதம் கொண்டாடப்படுகிறது. இப்போ இந்த 5ஆம் தேதியிலிருந்து அடுத்தது 10, 6 நாட்கள் விரதத்தை கடைபிடித்தால் மிக அற்புத பலன்களை பார்க்க முடியும். சிறப்பான பலன்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. அதாவது முழு வேலை விரதம் இருக்க முடியாதவங்க, இப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே சாப்பிடாம இருட்டு மாலை 6 மணிக்கு மேலே பால் பழம் கொண்டு சாப்பிடுவாங்க. இந்த 6 நாட்களும் கருத்தில் கொள்ளுங்கள். அதுபோல் முடியாதவங்க காலையில் ஒரு வேளை உண்டு விரதம் இருந்தால் போதும். விரதத்தின் பலன் அனைத்தும் ஒன்று தான். என்ன ஒன்று, மனது தூய்மையாகவும் உள்ளத்தில் முருகப்பெருமானை வணங்கியும் இருந்தால் போதும். உடலை வருத்திக்கின்னு விரதம் இருக்கணும்னு சொல்லி எந்த சாஸ்திரங்களும் சொல்லலை. அது நம்மளாக இருக்கு, அதாவது உடலை வருத்தி இருக்கக்கூடியது. கருத்தில் கொள்ளுங்கள். உள்ளம் தூய்மையாக இருந்தால் போதும். எப்போதும் மனம் இறையறில தேடிக்கொண்டே இருக்கணும். அதே போல் முருகப்பெருமானை நினைத்தால் நீங்கள் நினைத்த காரியம் 100% நிறைவேறும். நாள்பட்ட திருமணம் தடைப்பட்டிருந்தாலும் திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கி இல்லைனாலும் குழந்தை பாக்கி கிடைக்கும். தீராத நோயும் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்போ ஜாதகரால் இருக்க முடியலன்னா அவங்களுடைய தாய் தந்தைகள் அவங்களுடைய பேரை சொல்லி இருந்தாங்கன்னா அப்பொழுதும் அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். சஷ்டி விரதத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க பாருங்கள். ஜெயிச்சிங்கன்னா, அதாவது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பெறலாம். ஏன்னா இதெல்லாம் ஆதி காலத்திலிருந்து கடைபிடித்து வர பழக்கம். இந்த பழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த விரதம் இருந்தால் நம்ம எதிர்பார்த்தது நடைபெறும் என்பது தான் அர்த்தம். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் இந்த விரதம் இருந்து உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ நட்சத்திரம் இன்று முழுவதும் சுவாதி, திதி இன்று மாலை 7:40 வரை பிரதமை, பின்பு துவாதிகை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் உத்திராதி ரேவதி. ராசி பார்த்திங்கன்னா மீனம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மீன ராசி மீன லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் செல்லக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். சந்திராசனை பொறுத்த மட்டும் பிரச்சனை, சண்டை சச்சரவு, விபத்து, கணவன் மனைவியுடைய பிரிவினை, பிள்ளைகளிடத்திலே மனஸ்தாபம், அலுவலகத்தில் மோதல் போக்கு அனைத்தையும் ஏற்படுத்தும். அதனால் சந்திராசம் இருக்கக்குள்ளே மிகவும் கவனமாக இருந்து நம்ம தான் தற்காத்து கொள்ளணும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 4:45 5:45. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாதி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் 100% ஜெயிக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் சுப ஓரையை சேர்த்து பயன்படுத்தினா இன்னும் அற்புத பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது. இன்று புதன்கிழமை என்பதால் புதன் பகவானே ஓரநாதன், அவரே இன்றைய கதாநாயகன்.
புதன் வாரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. புதன் வாரக்கு முன்பு சுபவார சுக்கிரவாரம் வரும் 1 மணி நேரம். அதே போல் புதன் வாரம் முடிஞ்சதும் சுபவார சந்திரவாரம் வரும் 1 மணி நேரம். இந்த 3 மணி நேரம் உங்களுடைய கோரிக்கைகளை வெற்றிகரமாக எந்த விஷயமாக இருந்தாலும் நிறைவேற்றலாம். அது 100% பலனை தரும், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராகு காலம் மதியம் 12 to 1:30, யமகண்டம் காலை 7:30 to 9, குளிகை காலை 10:30 to 12. இன்று சூலம் வந்து வடக்கு. குளிகைன்னா மாந்தின்னா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது, அது தீவினையை ஏற்படுத்தும். அதே போல் கோயிலுக்கு சென்றால் கற்பூரம் ஏற்றுறதோ விளக்கு ஏற்றுறதோ வடக்கு சைடு பார்த்து தான் இன்று ஏற்றணும். ஏன்னா இன்று வடக்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே சென்றால்தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அதே போல் எக்காரத்தை கொண்டும் வடக்கு திசையில் தலையை வைத்து படுக்கக்கூடாது. மெயினாக சிறு குழந்தைங்களை வடக்கு திசையில் தலை வைத்து படுக்க வைக்கக்கூடாது. அப்படி படுக்க வைத்தால் அவங்களுக்கு உடல்வாதிகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு. அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா, அதான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் என்ற வியாதி அதிகமாக தாக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் எக்காரத்து கொண்டும் குழந்தைங்களும் இல்லை நீங்களும் அது பெரியவங்களும், குழந்தைங்களுக்கு வியாதிகள் வரும், பெரியவங்களுக்கு பொருள் நஷ்டம் மன கஷ்டம் வியாதி எல்லாம் சேர்ந்து வரும். அதனால் எக்காரத்து கொண்டும் வடக்கு திசையில் தலை வைத்து படுக்கக்கூடாது. அதே போல் வடக்கு திசையில் அமர்ந்து உணவும் உண்ணக்கூடாது. அதாவது எளிதில் ஜீரணாகாது, உடல்வாதிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், கருத்தில் கொடுங்க. இதெல்லாம் ஆதி காலத்திலேருந்து பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள். அந்த வழிமுறைகளை சரியாக கடைபிடித்தால் நம்மளுடைய உடல்வாதிகளிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ளலாம். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இந்த வடக்கு சைடு படுக்கிறவங்க, வடக்கு சைடு உக்காந்து உணவு உண்றவங்களாம் உங்களுக்கு நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்குள்ளேயே தெரியும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க. இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் இன்று மிகவும் கோபம் அதிகமாக வரும். அதனால் கோபத்தை அடக்கி பொறுமை காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க. அப்போ தான் இல்லத்தில் உள்ளத்திலையும் மகிழ்ச்சி இருக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். சிறு தொழில் செய்கிறவங்க, தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை விற்கிறவங்க இல்லை இறைச்சி விற்கிறவங்க யாராக இருந்தாலும் இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் கோபம் மிகவும் அதிகமாக வரும். அதனால் மனதை அடக்கி கோபத்தை அடக்கி இந்த நாளை செலவு செய்யுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனதால் நினைத்து கொண்டே இருங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். உற்சாகமாக பணிபுரியக்கூடிய நாள், அற்புதமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். அதே போல் கணவன் மனைவியும் ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை உயரும், அற்புதமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், மிகவும் சிறப்பான நாள், அற்புதமான நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுத்தி தரும். கன்னிராசியை பொறுத்த மட்டும் இன்று அதிகமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய உதவி, கருணை, இரக்கம், பரிவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. அதே போல் இல்லத்திலையும் கணவன் மனைவியை விட்டு கொடுத்து செல்லுங்க. அதே போல் அலுவலகத்திலையும் வம்பு வழக்குகள், அதாவது வம்பு பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகிட்ட பணிவான கருத்துக்களை தெரிவிச்சுக்குங்க. எழுத்து பேசினா பிரச்சனைகள் காத்து கொண்டு இருக்கிறது. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளில் செலவு செய்யுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் ஒரு உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் பணிபுரியும் நாள். உங்களுடைய அறிவு இன்று பளிச்சுன்னு வெளிப்படும். மற்றவங்கள் உங்களை பாராட்டக்கூடிய நாள், அற்புதமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று மகிழ்ச்சிக்கு பஞ்சமே கிடையாது. அற்புதமான நாள், சிறப்பான நாள். கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அதே போல் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும். அதே போல் மேல் அதிகாரிகிட்டையும் பாராட்டுகளை பெறுவீர்கள், அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும்
உழைப்பே இன்று உங்களுக்கு நம்பிக்கை. எந்த அளவுக்கு இப்போ சிறு தொழில் செய்கிறீங்களா, எந்த அளவுக்கு இன்று உழைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்போல் லாபத்தை பார்க்கலாம். உழைப்பு நம்பி இன்ற நாள் செல்லக்கூடிய நாள். அதனால் உடல் உபாதைகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உணவு கட்டுப்பாடு தேவை. கும்பராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்யுங்க, தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறவங்க இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் இன்று கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ இந்த மீன ராசிக்கு சந்திராசம் இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.